கஞ்சா. இதுக்கு கிஸ்ஸா, ஜாயிண்ட்டு, ஜே அப்படின்னு நெறைய பேர் இருக்கும். கஞ்சானா என்னன்னு வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம உடம்புக்குள்ளேயே நேச்சுரலாவே கஞ்சா சுரக்கும். அதனால தான் வந்து கஞ்சாவ நெறைய இடத்துல மருந்தாவே யூஸ் பண்றாங்க. நியூராலஜிக்கல் டிஸார்டர்ஸ்க்கு. அது யாருக்காவது தெரியுமா? வெல்கம் டு ஜாயிண்ட் ஜெகதீசன் எபிசோட். இந்த எபிசோட்ல கஞ்சாவ பிரிச்சு மேய போறோம். வாங்க போலாம். அடுக்க மாட்டேங்குது. அடுக்க மாட்டேங்குது. அடுக்க மாட்டேங்குது. டாக்டர் போய் பார்க்கணும்டா. I am okay. நம்ம வந்து இப்போ ஜாயிண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பேசிடுவோம். நான் சயின்டிஃபிக்காக பேச ஆரம்பித்தோன்னே நிறையா பேர் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த யூடியூப் அனாலிட்டிக்ஸில் வந்து நான் வெட்டியாக கதை பேசும்போதெல்லாம் நல்லா பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த மாதிரி ஏதாவது சயின்டிஃபிக்காக ஏதாவது பேர் சொல்லும்போதோ இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க போல். இதெல்லாம் கேளுங்கடா, அப்போ தானடா புரியும். எத்தனை நேரத்துக்குடா நான் வந்து சும்மா வெட்டியாக பேசிகிட்டு இருக்க முடியும்? சயின்ஸ் சேனல்ரா. ஓகே, நம்ம உடம்புல வந்து எண்டோகேனபினாய்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனந்தமைட் அப்படின்னு ஒரு கெமிக்கல். இது வந்து நம்ம உடம்புலேயே சுரக்கிறது. பேர்லேயே இருக்க பாருங்க, ஆனந்தம். அதாவது சான்ஸ்கிரிட் வேர்டு ஆனந்த் அப்படின்றது தான் வந்து இந்த காம்பவுண்டுக்கு நேம் வச்சுருக்காங்க. இதுதான் இயற்கையாகவே நம்ம உடம்புல சுரக்கிற கஞ்சா. இந்த ஆனந்தமைட் போய் 2 ரிசெப்டர்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஒன்று CB1 ரிசெப்டர்ஸ், இன்னொன்று CB2 ரிசெப்டர்ஸ். கெனபினாய்டு 1 ரிசெப்டர், கெனபினாய்டு 2 ரிசெப்டர். இந்த கெனபினாய்டு 1 ரிசெப்டர் வந்து மெயினாக மூளையில் இருக்கும். அந்த கெனபினாய்டு 2 ரிசெப்டர்ஸ் வந்து நம்ம குடல் பகுதியில், அப்புறம் உடம்புல மற்ற பகுதியிலலாம் இருக்கும். இந்த ஆனந்தமைடு வந்து ஒரு ரெட்ரோகிரேட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். பொதுவாக நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்னென்னா ஒரு நரம்புக்கும் இன்னொரு நரம்புக்கும் ஒட்டி ஆக்சுவலி இருக்காது, ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அந்த ஸ்பேஸில் வந்து தகவலை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கெமிக்கலாக தான் போய் அது பாஸ் ஆகும். எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து அசிடைல் கோலைன்னு சொல்லுவாங்க. டோபமைனுமே வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான். அது மாதிரி இந்த ஆனந்தமைடும் வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஆனால் இது ரெட்ரோகிரேட். அப்படின்னா இப்போ ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு இப்படி சிக்னல் போகும்ல, இந்த ஆனந்தமைடு என்ன பண்ணணும்னா யூஸ்வலாக இப்படி போகிற சிக்னலில் இது வந்து இப்படி அனுப்பும். ஸோ இது வந்து ஒரு மாதிரியான ஒரு கண்ட்ரோல் ப்ராசஸ். அதுக்காக தான் வந்து இந்த ஆனந்தமைடு வந்து உடம்புல சுரக்குது. அப்போ நமக்கு இயற்கையாகவே நிறைய போதை ஏற்படணும்ல, அந்த ஹை வரணும்ல, அந்த ஜாயிண்ட் எடுத்த எஃபெக்ட் வரணும்ல, வராது. ஏன்னா FAHH அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் வந்து இந்த ஆனந்தமைடை வந்து ஒரு 5-10 நிமிஷத்துலேயே அது தேவைப்படும் போது தான் சுரக்கும். மற்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி எப்போவுமே ரெடியாக சுரந்து வச்சுருக்காது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. இது எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் இந்த ஆனந்தமைடு சுரக்கும். சுரந்த உடனே அதோட வேலை முடிஞ்சோடனே டக்குன்னு இந்த என்சைம் போய் அந்த ஆனந்தமைடை அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுரும். அதனால தான் நான் வந்து அந்த கஞ்சா அடிக்கிற போதை வந்து நமக்கு உடம்புலேயே இருக்க இந்த இயற்கையான கஞ்சா வந்து கிடைக்காது. இப்போ நம்ம அடிக்கிற கஞ்சாவுக்கு வருவோம். அதில் வந்து ஆனந்தமைட் கிடையாது. ஆனந்தமைட் மாதிரியே இன்னொரு காம்பவுண்ட் இருக்குது. அதுதான் 9-டெட்ராஹெட்ரோகேனபினால், சுருக்கமாக THC அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக அதில் இன்னொரு காம்பவுண்ட் இருக்குது, CBDன்ற கேனபிடியால். இந்த THC கேனபினால் என்ன பண்ணுன்னா நம்ம ஆனந்தமைட் ஆக்டிவேட் பண்ணுற அதே CB1 ரிசெப்டர்ஸ் தான் போய் இதுவும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஆனால் ஆனந்தமைட் வந்து ஒரு பார்ஷியல் அகனிஸ்ட். அதாவது அது அவ்வளோ மாசாக அந்த ரிசெப்டரை ஆக்டிவேட் பண்ணாது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த கேனபினாய்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இந்த ரிசெப்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அதனால தான் நமக்கு வந்து அதை அடித்தோடனே செம்ம போதையாகுது. போதைன்னு சொல்ல முடியாது, இதை ஹை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா போதைக்கும் ஹைக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து இது அடித்தா டோபமைன் சுரக்கும். இது எல்லாத்துக்குமே தெரியும். நிறையா சயின்ஸ் சேனல்லேயே அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. பட் டோபமைன் வந்து கஞ்சா அடித்தா மட்டுமா சுரக்குது? நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டீங்கனாலும் சுரக்கும், சந்தோஷமாக இருக்கும்போதும் சுரக்கும், தம் அடித்தாலும் சுரக்கும், மாஸ்டர்பேட் பண்ணாலுமே டோபமைன் வரும். ஆனால் அதெல்லாமே வந்து இந்த கஞ்சா அடிக்கிற எஃபெக்ட் வரலாம்ல. அது ஏன்? ஏன்னா இது வந்து காம்பினேட்டரியல் எஃபெக்ட். இது வந்து இந்த டோபமைன் மட்டும் கிடையாது, அது போக இது நிறைய இடத்த வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதில் ஒன் ஆஃப் த இடம் தான் வந்து மூளையில் இருக்க ஹிப்போகிராம்பஸ். ஹிப்போகிராம்பஸ் தான் வந்து நமக்கு மெமரி ஃபார்ம் ஆகுதுல்ல, அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து இந்த CB1 ரிசெப்டர்ஸ், கேனபினாய்டு 1 ரிசெப்டர்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் கஞ்சா அடிக்கும்போது இந்த ரிசெப்டர்ஸை வந்து அது தாறுமாறாக போய் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அதனால் உங்களுக்கு வந்து மெமரி வந்து அவ்வளோவா ஞாபகம் இருக்காது. ஸோ உங்களுக்கு நிறையா நீங்கள் கஞ்சா அடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல நடந்தது எதுவுமே உங்களுக்கு பார்ஷியலாக தான் ஞாபகம் இருக்கும். அடுத்தது வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ். இங்கே தான் வந்து நம்ம யோசிக்கிறது, அப்புறம் அந்த சென்சரி இன்புட்ஸ் இது எல்லாமே, அதாவது டச்சு, மோந்து பார்க்குறது, கலரு, கண்ணுக்கு தெரியறது, இது எல்லாமே போகும். அந்த இடமும் அஃபெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து டைம் பெர்செப்ஷனே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது
டைம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். கலர் வந்து தாறுமாறாக தெரியும். அதான் அந்த ட்ரிப் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. நல்லா பாட்டு போட்டு விட்டு ஆளுவானுங்களே அப்படியே ஏதோ மிதக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா கலர் தாறுமாறாக இருக்கும், ரேப்பிடாக ஃபயர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சென்சரின்னா சவுண்டும் சேர்த்து தானே, இதெல்லாம் கலந்து தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி எஃபெக்டை கொடுக்குறது. இன்னொரு இடம் அமிக்லாடா, அதாவது முந்திரி பருப்பில் பாதாம் சைஸ் தான் அதை வந்து சொல்லுவாங்க. பாதாம் மாதிரியே தான் இருக்கும் அந்த அமிக்லாடான்றது. அதுவும் நம்ம மூளையில் தான் இருக்குது. இது வந்து எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற இடம். அங்கேயும் போய் இது தாறுமாறாக ஆக்டிவேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா தாறுமாற எமோஷன்ஸ் போகும். ஒன்றா ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், ஒன்றா ரொம்ப அழுதுகிட்டு இருப்பான், இல்லைன்னா ஆங்ஸைட்டிக்கே போயிடுவான். ரொம்ப அதிகமாக டோசேஜ் போச்சுன்னா பேனிக் அட்டாக் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஹைப்போதாலமஸையும் இந்த அஃபெக்ட் பண்ணும். அதனால் கஞ்சா அடித்தவொடனே நிறைய பேருக்கு நல்லாவே பசிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆல்ரெடி சைக்காட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எமோஷ்னலி ஆர் மென்டலி வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக இல்லாதவங்க, அவங்கெல்லாம் அதை அடித்தாங்கன்னா எஃபெக்ட் இன்னும் மேலே போய் ஹாலுசினேஷன்ஸ், டெலியூஷன்ஸ் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. கஞ்சா அடித்த பல பேருக்கு வந்து இன்னொரு கேள்வியுமே இருக்கும். ஸ்மோக் பண்ணுறதுக்கும் கஞ்சாவை சாப்பிட்றதுக்கும் வந்து ப்ரௌனி இல்லை இந்த பாங்கு பால் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்படின்னு சொல்லி குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்மோக் பண்ணுறது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இதுவே உள்ளே போனா குடித்தா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 7-8 மணி நேரத்துக்கு வந்து அந்த போதை இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதுக்கும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. நீங்கள் ஜாயிண்ட் ஒரு பஃப் அடிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எங்கே போகும்? லங்ஸுக்கு போகும். லங்ஸுக்கு போனோடனே அது ரத்தத்தில் கலந்துடும். ரத்தம் உடனடியாக மூளைக்கு போகும். மூளை வந்து உடனே அந்த ஹையை ஃபீல் பண்ணிடும். அடித்த உடனே ஒரு வித்தின் 2-3 செகண்டில் அப்படி தெரியும்ல. ஏன்னா டக்குன்னு அது மூளைக்கு போயிடும். உங்களுக்கு வந்து டோசேஜ் தெரியும், ஓகே அடிக்கும்போது ஏறுதா அப்படின்னு. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்க, அந்த எவ்வளோ போதை அந்த ஹை ஆகுது அப்படின்னு. அட்வான்டேஜ் என்னென்னா எஃபெக்ட் இன்ஸ்டன்ட்டு, எவ்வளோ அடிக்கணும்னு தெரியுது. ஸோ அது கண்ட்ரோல்டு மேனரில் இருக்கும். இப்போது நம்ம பாங்கு பாலாவோ இல்லை உருண்டையாவோ இல்லை ப்ரௌனியாவோ இல்லை மென்று திங்கிறீங்கன்னோ கஞ்சாவை தின்னுட்டீங்க அப்படின்னா அது டேரெக்டாக ரத்தத்துக்கு போகாது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே வயிற்றுக்கு போகும், ஜீரணமாகும், அப்புறம் லிவர் கையில் மாட்டும். ஏன்னா வயிற்றுக்குள்ளே போகிறது எதுவுமே லிவர் கண்ணிலேருந்து தப்ப முடியாது. லிவர் தான் வந்து இன்டாக்சிகேட் பண்ணும். அப்படி அந்த லிவர் வந்து இந்த கஞ்சாவை என்ன பண்ணும்னா அதை வேறு கெமிக்கல் ஃபார்மேட்டில் மாற்றி விட்டுரும். 9 டெட்ராஹைட்ரோ கேனபினாய்டை வந்து 11 ஹைட்ராக்சி டெட்ராஹைட்ரோ கேனபினாய்டாக அது மாற்றிடும். இந்த சின்ன கெமிக்கல் சேஞ்சினால இந்த காம்பவுண்டு வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக மாறிடும். இதே CB1 ரிசெப்டர்ஸை போய் இந்த காம்பவுண்டும் அஃபெக்ட் பண்ணி ரொம்ப அதிகமான இந்த ஹை எஃபெக்டை வந்து கொடுத்துரும். அதனால தான் நம்ம சாப்பிட்டு வயிற்றில் ஜீரணமாகி போகிற கஞ்சா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கும் இந்த போதை இருக்கும், ரொம்ப ஹையாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இப்போ இந்த கஞ்சாவை ரொம்ப நாளைக்கு நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா மூளையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், அது பாதிப்புகள் ஏற்படும்னு பார்க்கலாம். உடனே கட் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், சும்மா ஜாலியாக இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த அமிக்லாடான்ற இடம், அப்புறம் இந்த ஹிப்போகிராம்பஸ்ன்ற இடம், ஹைப்போதாலமஸ்ன்ற இடம், இது எல்லாமே மூளையில் வந்து மெயினாக சில ஃபங்க்ஷன்ஸை வந்து நமக்கு பண்ணக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் அஃபெக்ட் ஆகிறதுனால இது என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே காலப்போக்கில் அஃபெக்ட் ஆகும். குறிப்பாக வந்து இந்த ஹிப்போகிராம்பஸ் அஃபெக்ட் ஆனால் என்ன ஆகும்னா மெமரி ஃபார்மேஷன் வந்து ரொம்பவே வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ முக்கியமாக இந்த டீனேஜ் பசங்க இருக்காங்க இல்லையா, ஸ்கூல் படிக்கிறவங்க, அடலசன்ஸ் பீரியடில் இருக்கவங்க, அவனுங்க வந்து தொடர்ந்து இந்த கஞ்சாவை அடித்தா அவங்க மூளையெல்லாம் வந்து இன்னும் முழுசாகவே வளர்ந்துருக்காது இல்லையா, அவங்கெல்லாம் குட்டி கொஞ்சம் தானே. அதனால் அந்த நியூரல் பிளாஸ்டிசிட்டியே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து நிறையாவே ஞாபகம் வச்சுக்கிறதுல வந்து சிரமங்கள் ஏற்படலாம். எக்ஸாமில் ஃபெயில் ஆவானுங்க. காலேஜ் போனோன்னே ஸ்கூலில் நல்லா படிக்கிறவன் இருப்பான், காலேஜ் போய் கஞ்சா குடிக்காகி ஒழுங்காகவே எதுவுமே படித்ததெல்லாம் ஞாபகம் இல்லாமல் ஃபெயில் ஆகிற நிலைமை கூட வரலாம். அது போக ஜென்ரலாகவே மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். முக்கியமாக சைக்காசிஸு, அப்புறம் டிப்ரெஷனு, ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி நிறையா மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் பெரும்பாலும் வந்து இதெல்லாம் வந்து ரிவர்சபிள் தான். நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஹேபிட் எப்படியா நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் பழையபடிக்கு நார்மல் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது இந்த பிடியில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓடிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் எப்பவும் போல் வெறும் பியூர் கஞ்சாவை அடிக்க போகிறீங்க, அதில் வந்து டொபாக்கோ மிக்ஸ் பண்ணி தான் அடிக்க போகிறீங்க, அதுக்கான ரிஸ்க்கும் கலந்து தான் வருது. எல்லாத்துக்கும் மேலே அடிக்ஷன். டோப்பமைன்னாலே எங்கெல்லாம் டோப்பமைன் வருதோ அங்கெல்லாம் அடிக்ஷனும் கூட சேர்ந்து வந்துடும். அடிக்ஷன்னா என்னென்னு நம்ம ஒரு எபிசோட் ஆதி காலத்தில் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணியிருப்போம். அடிக்ஷன் குறிப்பாக அது பிரெயினில் வந்து அடிக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்போ கஞ்சாவில் நன்மைகளே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது.
நிறையா பெரும்பாலான நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ்க்கு வந்து கஞ்சா வந்து மருந்தாகவே கவர்மெண்ட்டே சஜஸ்ட் பண்ணுது. யூஎஸ்லலாம் கஞ்சா வச்சுக்கிறதுக்கு அது ஒரு லைசன்ஸ் மாதிரி கூட. சில பேர் டாக்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கி கூட கஞ்சா யூஸ் பண்ணுவாங்க, அஃபிஷியலாக லீகலாக வாங்கி. இன்ஃபேக்ட் நிறையா கஞ்சா பேஸ்டு ட்ரக்ஸை எஃப்டிஏவே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து நம்ம எடுக்கணுமே தவிர நம்மளே சும்மா எடுக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் மருந்தை தேவையானப்போ தான் எடுக்கணும். இந்த CB1 CB2 ரிசெப்டர்ஸை பற்றி நான் ஆதி காலத்தில் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய பேச்சுலர் தீசிஸே இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட இந்த சிந்தட்டிக் கேனபினாய்ட்ஸ் பற்றி தான். அதாவது லேப்லேயே இந்த இந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி சிந்தட்டிக்காக நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஞ்சாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கெமிக்கல் லைப்ரரி ஒன்று. அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்ககிட்ட அந்த காம்பவுண்டை கொடுப்பாங்க. ஒரு 100-150 காம்பவுண்ட் எங்களுக்கு வந்துருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஜீப்ரா ஃபிஷ்ன்ற ஒரு மீனில் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி சொல்லணும். ஸோ என்ன ஆகும் தெரியுமா, சின்ன குட்டி மீன்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து தண்ணியிலேயே இந்த கஞ்சாவை நாங்கள் கலக்கி விட்டுருவோம். கஞ்சான்னு நான் சொல்கிறேன், அது வந்து கேனபினாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த ஹைட்ரோ, இந்த ஹைட்ரோ, அந்த கார்பன், இந்த கார்பன், அப்படி நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு லைட் அடிப்போம். லைட் அடித்தோன்னே என்ன ஆகும்னா, அது செம ஹையாக இருக்கும் அந்த ஃப்ளாஷு. டப்புன்னு ஒரு செகண்ட் அடித்தோடனே அந்த மீன்லாம் பைத்தியம் மாதிரி அங்கே டப்படப்படப்படன்னு சுற்றும் எதையாது. அந்த மோஷனை ரெக்கார்ட் பண்ணி மோஷன் ட்ராக் பண்ணி அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, லேட்டன்சி பீரியட் எப்படி இருக்குது அப்படின்னு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அது நியூரான்ஸை வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவேட் பண்ணுது. சிலது வந்து ஓவர் ஹைப்பர் ஆக்டிவேட் பண்ணும், சிலது வந்து ஆக்டிவேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை கேட்டகரைஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். இதுதான் வந்து என்னோடய பேச்சுலர் தீசிஸாக இருந்துச்சு ஒரு காலத்தில். ஃபைனலி என்னோடய கருத்து ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ ஜெர்மனி மாதிரி நாட்டிலலாம் வந்து கஞ்சாவை லீகலைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டேரெக்டாக சூப்பர் மார்க்கெட்லாம் விற்க மாட்டாங்க. ஆனால் அது ஒரு கிரே ஏரியா மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நீங்கள் வந்து கஞ்சா அடிச்சிங்கன்னா யாரும் வந்து போலீஸ்லாம் பிடிக்க மாட்டாங்க. இத்தனை நாள் வரைக்கும் அப்படி இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு போன வருஷத்துலேருந்து தான் இந்த ரூல்ஸ் வந்திருக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அதுக்காக சொல்கிறேன், போதை ஏற்படுத்தக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அது வந்து நம்ம மூளையே கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிற ஒரு விஷயந்தான். இந்த சரக்கு அடிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை தம் அடிக்கிறது, நார்மலாக தம் அடிக்கிறது, இதெல்லாமே லிவர் ஃபெயிலியர், கேன்சர்னு உயிருக்கே ஆபத்தாக போய் கூட முடியும். அதையெல்லாமே வந்து நம்ம ஊரில் லீகலாக வச்சுருக்காங்க. பட் இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கிறத வந்து ஏன் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. மேபி இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ஒரு எக்கனாமியாக கூட இதுக்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா கஞ்சா வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விற்க போகிறது இல்லையா, அது யார் வேணாலும் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள். இதுவே தம்மாக இருக்கட்டும், இல்லை ஆல்கஹாலாக இருக்கட்டும், நம்ம ஊரில் கவர்மெண்ட்டே விற்கிது. அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எக்கனாமியாக இருக்குது. ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனி இருக்கான். அவன் தான் வந்து இப்போ நம்ம ஒரு சில ஸ்டேட்லலாம் வந்து அவன் விற்கிற பிராண்டு தான், வேறு எந்த பிராண்டு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அதனால் கூட இப்படி இருக்கலாமோ அப்படின்னும் எனக்கு டவுட் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி இப்போ சரக்கு அடிக்கக்கூடாதா, கஞ்சா அடிச்சிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நோ, தப்பு தான். ரெண்டுமே வந்து உடம்புக்கு கெடுதல் தான். பட் கம்பேரிட்டிவ்லி அதை லீகலாக வச்சுருக்கீங்க, இதை ஏன் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு புரியவே இல்லை. அவ்வளோதான் நண்பர்களே, ஜாயின் ஜெகதீசன் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.